செய்திகள். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தலைமையில் 17 பேர் கொண்ட அலுவல் ஆய்வுக்குழு அறிவிப்பு. இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க முடியாது, சென்னை ஐகோர்ட் உத்தரவு. தமிழகத்தில் அரசு பேருந்து கட்டணம் உயர்கிறதா? போக்குவரத்து துறை விளக்கம். விரிவான செய்திகள். சட்டசபையின் அலுவல் ஆய்வுக்குழு பட்டியல் வெளியானது. இதில் முதல்வர் விஜய், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, இபிஎஸ் இடம்பெற்றுள்ளனர். சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு என்பது மாநில சட்டசபை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற வேண்டும், எந்தெந்த நாட்களில் என்னென்ன அலுவல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே கூடி முடிவு செய்யும் மிக முக்கியமான குழுவாகும். இந்நிலையில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தலைமையில் 17 பேர் கொண்ட அலுவல் ஆய்வுக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. அலுவல் ஆய்வுக்குழுவில் முதல்வர் விஜய், அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன், நிர்மல்குமார், ராஜேஷ்குமார், வன்னியரசு, அரசு கொறடா, சபரநாதன், திமுக சார்பில் உதயநிதி, ஏவா வேலு, சிவசங்கர், அதிமுக சார்பில் இபிஎஸ், ஓஎஸ் மணியன், பாமகவின் சௌமியா, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் செல்வசுவாமி, ராமச்சந்திரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்த 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தும் பணிகளை தேர்தல் கமிஷன் தொடங்கியுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் தமிழக சட்டசபை சபாநாயகரின் முடிவு தவறானது என்றும் அதிமுக தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க முடியாது என உத்தரவிட்டது. தமிழகத்தில் விரைவில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இந்த நிலையில் அதற்கு போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள விளக்கத்தில், தமிழகத்தில் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக எந்த கொள்கை முடிவும் எடுக்கப்படவில்லை. இதனால் பேருந்து கட்டணம் உயர்வு குறித்த தகவல்கள் வெறும் வதந்தியே. பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து கட்டணம் மாற்றம் தொடர்பாக அரசு எந்த முடிவையும் எடுத்தால் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. நாள்தோறும் அரசு பேருந்துகளை நம்பியே பயணிக்கும் லட்சக்கணக்கான மக்களிடையே பரவியிருந்த குழப்பத்திற்கு இந்த விளக்கம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது.